கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் எம்சியூடைய படமாக தமிழ் டப்பிங்லேயே நம்மூர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கிற தண்டர்போல்ட்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே சிஐஏல இருக்கக்கூடிய டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு லேடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி ஒரு 3-4 சூப்பர் பவர் இருக்கக்கூடிய நபர்களை ஒரு ஃபெசிலிட்டிக்கு அனுப்பி நீங்கள் ஒரு மிஷனை அக்காம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா அனுப்பி வைக்குது. இவங்க அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே காலை வச்சு உள்ளே போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, என்ன நம்ம வரதுக்கு முன்னாடியே இதே டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு இன்னும் 2-3 பேர் சுற்றிட்டு இருக்காங்க உள்ளே, இவங்கெல்லாம் அடிச்சு போட்டால் தான் அந்த மிஷனே நம்ம முடிக்க முடியும் போலையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கடைசியாக ஒரு கதாபாத்திரம் இறந்து போயிடுது. அங்கே இப்போ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க, வந்த 4 பேரில். இப்போ திடீர்னு பாப் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் அங்கே திடீர்னு வருது. எப்பா நீ யார், எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டால் எப்படி இங்கே வந்த அப்படிங்கிறதே பாபுக்கே தெரியல. இப்போ சரி நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை இங்கேயே முடிச்சு விட்ருவாங்க, அதனால் நம்ம 4 பேரும் ஒன்று சேர்ந்தாது தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணால் வெளியே ஒரு ஆர்ம்டு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அது இவங்களை கிட்டத்தட்ட சுற்று போட்டுருது. அப்போ இந்த பாப் என்ன சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன், அவங்கள திசை திருப்புற மாதிரி நான் திசை திருப்புறேன், நீங்கள் 3 பேர் ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாபு போய் அந்த டீமை திசை திருப்ப போக அவங்க எல்லாம் சரமாரியாக சுட்டு தள்ளுறாங்க, குருவி சுடுற மாதிரி இந்த பாபை அங்கேயே சுருண்டு விழுந்துறாப்புல இவர். அவ்வளோதான், அவங்க தான் அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு போகிற தருணத்தில் தான் நம்மளே எதிர்பார்க்காம அந்த சுருண்டு விழுந்த பாபு திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. சுட்டவன் எவனுக்குமே ஒன்றும் புரியலை, டப்புன்னு அங்கேருந்து அப்படி வானத்தை நோக்கி பறக்கிறாப்புல அந்த கதாபாத்திரம். இப்போ இவங்க எல்லாத்துக்கும் திடீர்னு ஒரு சந்தேகம், அந்த ஆள் பறந்தெல்லாம் இருக்கட்டான், ஆமாம் எல்லாரும் ஒரே டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு தானே இங்கே வந்தான், அப்போ மொத்த டீமாகவே அனுப்பி எல்லாரும் போய் அந்த நாள் நிம்மதியாக முடிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்பி வைக்க வேண்டியதானே, எதுக்கு அந்த அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் தனித்தனியாக அனுப்பிச்சி வச்சுது, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை 2 பேர் எழுதி ஜேக் ஸ்க்ரையர் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த படம் எம்சியூவுடைய 36வது படமாக களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கு மக்களே. இந்த படத்துக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்குது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஜேக் ஸ்க்ரையர் இருக்கார்ல இயக்குனர், இவர் 2012 ரொபார்ட் அண்ட் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாப்புல. அந்த படத்திலிருந்து உருவுனதோ தழுவுனதோ எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம், அப்படி ஒரு படமாக மாற்றப்பட்ட படம் தான் மலையாளத்தில் சூப்பர் ஹிட் படமாக அடித்த ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் வெர்ஷன் 5.25. அந்த படத்தை தான் அப்புறம் நம்ம இங்கே வந்து கூகுள் கூட்டப்பா அப்படின்னு தமிழில் பண்ணணும், அது வேறு கதை, அதை விடுங்க. ஆனால் அப்படி ஒரு படம், ஏன்னா ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் படம் பல பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண ஒரு இயக்குனர் இப்போ எம்சியூவில் ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை பண்ணுறாப்புல. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் சொல்லலாம். முதல்ல அந்த சூப்பர் ஹீரோஸாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் இருக்காங்க பாருங்கள். ஒன்று ஃப்ளோரன்ஸ் பியூகு, இன்னொன்று ஒயிட் ரசல், 3வது டேவிட் ஹார்பரு, 4வது ஹேனா ஜான் கேமன். இந்த 4 பேர் அந்த முக்கியமான சூப்பர் ஹீரோஸாக வரக்கூடிய கதாபாத்திரங்கள். இதில் லிவிஸ் புல்மேன் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாப்புல, அவர் தான் பாப். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கதாபாத்திரம் இல்லை, ஒரு பக்கம் பாப், இன்னொரு பக்கம் சென்ட்ரி, இன்னொரு பக்கம் வாய்டுன்னு சொல்லி அடடா ஒரு கதாபாத்திரம் அமைஞ்சா ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இப்படி அமையணுங்க பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பில். அது எம்சியை பொறுத்தளவுக்கு அது பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்புங்கிறத விட சும்மா மாசு காட்டுற ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அவர் பண்ணியிருக்காப்புல. இது போக செபாஸ்டியன் ஸ்டான் ஆகட்டும்,
ஜூலியா லூயிஸ் ட்ரேஃபஸ் அவங்களாகட்டும் எல்லாரும் அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயங்களை நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான ஒரு படம் தான். அது சினிமோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங், படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைனுடைய ஒர்க்கு அங்கங்கே டிஐ டீமும் தேவையான விஷயத்தை கலர்ஃபுல்லாகவே கிரேடிங்கில் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலி என்ன தேவையோ இதில் உள்ளே இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி தோணுச்சு. அதை நான் பின்னாடி உங்களுக்கு வர்றேன். இந்த படத்தில் முதல்ல அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமுக்குள்ளேயே நடக்குது பாருங்கள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு. அந்த காட்சியாகட்டும், ஒரு பொட்டல் பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 2-3 ட்ரக்கை வச்சு ஒரு லிமுசினை சேஸ் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், பின்னாடி சென்ட்ரிக்கும் தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், சும்மா அப்படி அடித்த மாதிரி அடிப்பாப்பில் நம்ம சென்ட்ரி. அட்டகாசமான சீக்வன்ஸ். அது சின்ன சீக்வன்ஸு, பட் நல்லா பண்ணியிருந்தாங்க அதை. அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸு செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த படத்தில். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு படம். ஆனால் இவங்க திரைக்கதையாகவோ இல்லை கதையாகவோ கூட அந்தளவுக்கு பெருசாக எதுவும் உள்ளே இல்லை. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் இந்த படத்தை போய் பாருங்கள். நிறைய பேச்சு தான், வீச்சு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது இந்த படத்தில். நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் சைடில் நல்லா தான் புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த டீமு. ஆனாலும் எம்சியூங்கிற அந்த பிராண்ட் இருக்குது பாருங்கள், அவங்க வேறு மாதிரி ஸ்டாண்டர்டில் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 95% தான் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் எந்தளவுக்கு கணக்கச்சிதமாக இருக்குது அப்படின்னு. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போதெல்லாம் நிச்சயமாக ஒரு சில இடங்களில் பிசிறடிக்கத்தான் செய்யுது. அது நம்மளால் ரொம்ப கண்கூடாக பார்க்க முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸே கூட எம்சியூங்கிற பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சா 15 நிமிஷம் 20 நிமிஷம் தெரிக்க விடுவாங்க ஒரு ஸ்ட்ரெச்சில். அந்த மாதிரியெல்லாம் பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறதுல அந்த படத்தில் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக இன்னும் பயங்கர எஃபெக்டிவாக வேறு மாதிரி கூஸ் பம்பை கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸை கூட அவங்க கன்சீவ் பண்ணியிருக்கலாங்க இன்னுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதில் 3வது மேட்ரு, வாய்டுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவன் தாண்டா ஆன்டகனிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி செம்ம கேரக்டரைசேஷன் அந்த கதாபாத்திரம். ஆனால் அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர் தான் அது. ஆனால் அந்த கேரக்டர் மாதிரிலாம் ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தானோஸ்லாம் தண்ணியில் மிதக்க விட்டுருவாங்க. தானோஸ்லாம் என்னங்க பெரிய வில்லன் அப்படிங்கிற மாதிரி அள்ளி சாப்பிட்ருவாங்க. வேற மாதிரி கேரக்டரைசேஷன் அந்த வாய்டுக்கு. அது சும்மா பார்த்தாலே போதும். அதுக்கு மேலே பேசுனா ஸ்பாயிலர் ஆகிடும். நீங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது வேற மாதிரி சம்பவம். அவ்வளவு பவர்ஃபுல்லாக ஒரு ஆன்டகனிஸ்ட்டை நீங்கள் படத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா எந்த சூப்பர் ஹீரோவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது நமக்கே தெரியும். அதனால தான் அவங்க ரொம்ப சட்டிலாக அடக்கியே வாச்சிட்டாங்க அந்த விஷயத்தை. ஆனால் அந்த வாய்டெல்லாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பெருசாக வரணுங்க. அடுத்த பார்ட்ஸ்லையாவது டெஃபினட்டாக அது இன்னும் எஃபெக்டிவாக பெட்டராக அவங்க யூஸ் பண்ணணுங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அந்த விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இந்த படம் ஃபேமிலியோடு உட்காந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தமிழ் டப்பிங்கில் இந்த படம் வெளியாகிருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. என்கிட்ட கேட்டிங்கன்னா எம்சியூ ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். அவங்களுக்கு தேவையான எல்லா சம்பவங்களும் உள்ளே இருக்குது. ஈவன் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கே கூட டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் தான். கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சால் கூட மொத்த படமாக பார்க்கும்போது பரவாயில்லைங்க, நல்லா தாங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.